ஆறாவது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 361வது பிரிவானது 200வது பிரிவின் கீழ் ஆளுநர் மேற்கொள்ளும் செயல்கள் மீதான நீதிமன்ற ஆய்வுக்கு முற்றிலும் தடையாக இருக்குமா? அதாவது இதில் 361வது பிரிவு ஆர்டிக்கிள் 361 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர்கள், ஆளுநர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு இம்யூனிட்டியை கொடுக்குது. அதாவது இவங்க பதவியில் இருக்கும்போது எந்த கிரிமினல் கேஸஸையும் இவங்களுக்கு எதிராக நம்ம போடவும் முடியாது. ஏற்கனவே கிரிமினல் கேஸ் இருந்தாலும் அதை தொடரவும் முடியாது. இவங்க பதவியில் இருக்கும்போது கிரிமினல் கேஸை இவங்களுக்கு எதிராக நம்ம போடவே முடியாது. எந்த நீதிமன்றத்துலேயும் இவங்களுக்கு எதிராக நம்ம கிரிமினல் கேஸ் போட முடியாது, வாதாட முடியாது. ஏற்கனவே கேஸ் இருந்தாலும் அதை நடத்த முடியாது இவங்க பதவியில் இருக்கிற காலம் வரைக்கும். ஒரே ஒரு எக்ஸ்க்ளூஷன் என்னென்னா, இவங்க மேலே சிவில் கேஸ் போடலாம். அதுக்கும் 2 மாதம் ப்ரையர் ரிட்டன் நோட்டீஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக ஒரு நோட்டீஸை சர்வ் பண்ணிவிட்டு சிவில் கேஸ். இப்போ கவர்னர் என்னோடய பெரியப்பான்னு வச்சுக்கோ, அவருக்கு எனக்கு ஒரு நிலத்தகராறு இருக்குன்னா அந்த கேஸ் போடலாம், அது சிவில் கேஸு. ஆனால் அப்பயும் கூட 2 மாதத்துக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு ரிட்டன் நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் நம்ம கேஸ் போட முடியும். ஸோ அதை தான் இவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போது அவருக்கு அந்த கிரிமினல் கேஸ் இம்யூனிட்டி இருக்கிறதால இப்போ இந்த 200வது பிரிவின் கீழ் அவர் ஒரு சட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கலன்னு சொல்லிட்டு மாநில அரசு கேஸ் போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க, பாஸ் இது கிரிமினல் கேஸுக்கு தான் இது அவருக்கு வழக்கெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு. 200வது பிரிவின் கீழ் அவர் செயல்படலைன்னா சுப்ரீம் கோர்ட்டை நிச்சயமாக அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கு பதில் 361வது பிரிவு ஆளுநரை தனிப்பட்ட முறையில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துவது முற்றிலும் தடையாக உள்ளது. ஆனால் 200வது பிரிவின் கீழ் ஆளுநர் நீண்ட காலமாக செயலற்ற தன்மையில் இருக்கும்போது அவர் ஏன் அதை செய்யாமல் இருக்கிறார் என்பதை நீதிமன்றங்கள் ஆய்வு செய்ய முடியும். அதற்கு எந்த தடையும் இல்லை.